ஆட்டத்தை ஆரம்பித்த அனுர சிஐடிக்கு அழைக்கப்பட்ட ராஜபக்ஷவின் மகன், முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷவை குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் எதிர்வரும் 3ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலைச் சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரச ஊழியர்களுக்கு விசேட முற்பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல். 2025ஆம் ஆண்டுக்கான அரச அதிகாரிகளுக்கு விசேட முற்பணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி அரச உத்தியோகத்தர்களுக்கு 4000 ரூபாவிற்கு மேல் விசேட முற்பணமாக வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதன் செயலாளர் எஸ். அலோக பண்டார விடுத்துள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முன்பணம் வழங்கும் நடவடிக்கை 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி தொடங்கி பிப்ரவரி 28ஆம் திகதி முடிவடையும் என்றும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த திகதிக்கு பின்னர் பணம் செலுத்தக்கூடாது என அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்களத் தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் எஸ். அலோக பண்டார அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் அதிரடி கைது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர ஹிரோஷன நாணயக்கார குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனுஷ நாணயக்காரவின் சகோதரன் மொனராகலை பிபில பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அர்ச்சுனா வென்று கனகாலம். ஹன்சாட்டில் வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனாவின் முழு பேச்சு வெளியிடப்பட்டுள்ளது. பல ஊடகங்கள் வைத்தியர் இராமநாதன் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற பேச்சு ஹன்சாட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது என்று தவறான தகவல்களை பரப்பியிருந்தாலும் டிசம்பர் 18ஆம் திகதி நடந்த பாராளுமன்ற கூட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ ஹன்சார்டில் அவரது முழு பேச்சும் பதிவு செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தவறான தகவல்களை பரப்பியிருந்தாலும் டிசம்பர் 18ஆம் திகதி நடந்த பாராளுமன்ற கூட்டத்துக்கான அதிகாரப்பூர்வ ஹன்சார்டில் அவரது முழு பேச்சும் பதிவு செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தவறான தகவல்களை பரப யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் தன்னார்வ சுகாதார உதவியாளர்களின் பிரச்சினைகள் பற்றி வெளிப்படையாக பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அர்ச்சுனா வென்று கன காலம் என அர்ச்சுனாவின் ஆதரவாளர்கள் முகப்புத்தகத்தில் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். யாழ் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சடுதியாக அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக 2 தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோயின் தாக்கம் பற்றி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் வைத்தியர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தினமும் முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்வையிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்குங்கள்.